வணக்க நண்பர்களே, வாங்கோ இந்தியன் சலாட்டை பார்ப்போம். இதுவும் சலாட் மில்லி தான். பாருங்கள், இது உருளைக்கிழங்கு, இது கிராத்தான், அதோட சோளம் போட்டிருக்கு, சலாட்டியில் போட்டிருக்கு, கரெக்ட் அதுகள் போட்டிருக்கு. இதுதான் இந்தியானங்களுடைய சலாட். இந்த சலாட்டு செய்து வச்சுக்கோம். இது சலாட்டின் பேர் பொம்மாசி இத்தாலி. பொம்மாசி இத்தாலி என்று சொன்னால் பன்றி இறைச்சியாக தான் இந்த இறைச்சி. இதை நாங்கள் வாட்டிட்டு வச்சிருக்கிறோம். சோஸை விட்டுட்டு சாப்பிடலாம். இது சலாட் மில்லி தான். எப்படியண்டு பாருங்க. இதுவும் ஒரு வித சலாட்டு பாருங்க. எல்லா சலாட்டோடையும் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு போடுவேன். பாருங்க, இதுவும் ஒரு வித சலாட். இது சீஸ் போட்டுருக்கு. உள்ளுக்கு டீட்டு காட்டுறேன். இது வேங்க உள்ளுக்கு இப்படி இருக்கு. சாப்பிட போகிறோம். பாருங்க, இதுவும் ஒரு வித சலாட். இல்லை ரோல் வச்சிருக்கு. இது சீஸ் உள்ளது, உள்ளுக்குள்ளே சீஸ். இது லாரன்னு சொல்லி பண்டி இறைச்சி. இதுதான் சலாட்டு. தக்காளி பழம், கரட், வெங்காயம் அதுகள் போட்டது தான் இந்த சலாட். எப்படி என்று பார்த்தீர்களா? சமருக்கு விதவிதமாக சலாட்டுகள் நாங்கள் செய்து சாப்பிடுவோம். இதுவும் சுவிட்சர்லாந்து சாப்பாடு. ஒரு வித்தியாசமாக செய்திருக்கு. இப்போ ரோசாப்பூ போல் தக்காளி பழம் வச்சுருக்கு, சலாட்டு. இது கோழி பொரியலும், பானை ரோஸ் பண்ணியிருக்கு, ஃப்ரித்து. இதுதான் எங்களுடைய சாப்பாடு இந்தியா. இவ்வளோ நாளும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சலாட்டு எல்லாம் எடுத்து வச்சு இந்த வீடியோவையும் சேர்த்து போட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Please like, comment, share and subscribe.